அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்திய தேர்தல் ஆணையம் இந்த சிறப்பு சீர்திருத்த பட்டியலை தயாரிக்கிறதுக்காக இந்த படிவத்தை கொடுத்துருக்காங்க. இந்த படிவம் எப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுல நிறைய பேருக்கு ரொம்ப டவுட் இருக்குது. அதாவது நம்ம தற்போது என்ன நம்ம இருக்கிறோமோ அந்த ஓட்டர் ஐடியில் உள்ள பாகம் எண், வரிசை எண் எல்லாத்தையுமே நம்ம பேர், நம்ம தந்தையுடைய பேர் எல்லாத்தையுமே இந்த முதல் கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ணிடணும். இப்போ இரண்டாவது கட்டத்தில் இதற்கு முன்னாடி 2005, 2002 நீங்கள் வாக்குச்சாவடியில் வாக்களித்திருக்கீர்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வாக்களிச்சிருந்தோமாக்கும் அந்த வாக்காளருடைய நம்ம அப்போ எந்த பூத்தில் இருந்தோமோ 2005 எங்கே ஓட்டு போட்டோமோ அந்த பூத்துடைய நம்பரும் அந்த வரிசை எண்ணையும் நம்ம இந்த காலத்தில் ஃபில்அப் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இளையான்குடியில் இருக்கிறோம். நம்ம இளையான்குடி 2005 இளையான்குடி சட்டமன்ற தொகுதியாக இருந்துச்சு. ஆனால் தற்போது மானாமதுரை தொகுதியாக இருக்குது. அப்போ நம்ம மேலே உள்ள காலத்தில் மானாமதுரை தொகுதி போட்டு இப்போ என்ன நமக்கு வரிசை எண் பாகம் என்று இருக்குதோ அதை நம்ம இப்போ போடணும். இப்போ இந்த ரெண்டாவது காலத்தில் 2005, 2002 நம்ம ஓட்டு செலுத்தியிருக்கும் போது நம்ம இளையான்குடி தொகுதியாக இருந்தோம். அப்போ இதில் உள்ள அதே பாகம் முகவரியை நம்ம இதில் போட முடியாது. இந்த பூத்துடைய வரிசை எண் என்ன, பாகம் எண் என்ன அப்படின்னு பார்த்து இளையான்குடி சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காலத்தை ஃபில் பண்ணணும். அதுக்கடுத்து இது ரெண்டையும் ஃபில் பண்ணவும் இதை ஃபில்அப் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே இல்லைன்றாலும் ஒரு கணவராக இருந்தால் அவருடைய மனைவி, குழந்தைகளாக இருந்தால் அவருடைய பெற்றோர், தாயோ, தந்தையோ அவங்களுடைய உறவு முறையை இங்கே நம்ம ஃபில் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய தொகுதிக்கு நம்ம இதை விழிப்புணர்வோடு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக முதல் காலத்தில் மானாமதுரை சட்ட தொகுதியுடைய வரிசை எண், பாகம் எண் போடணும். இரண்டாவது நம்ம இளையான்குடி சட்டமன்ற தொகுதியாக இருந்தப்போ நம்ம என்ன வரிசை எண், பாகம் எண்ணில் இருந்தோமோ அதை இந்த காலத்தில் ஃபில் பண்ணணும். சரி, இப்போ லேட்டஸ்டாகவே வாக்கு வந்திருக்குது, நாங்கள் ஒரு முறை தான் வாக்கு போட்டிருக்கிறோம், இல்லை இனிமேல் நாங்கள் வாக்கு அளிக்க போகிறோம் அப்படிங்கிற பிள்ளைங்க லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் இருக்குதோ அதை மேலே நம்ம என்ன ஃபில் பண்ணிவிட்டு மானாமதுரை சட்டமன்ற தொகுதி வரிசை எண், பாகம் எண் இங்கே ஃபில்அப் பண்ணிடுறோம். அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக போடுறவங்களுக்கு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு இந்த காலத்தில் அவங்க நிரப்ப தேவையில்லை. ஏன்னா அவங்க 2005 வாக்கு செலுத்தலை. அதுக்கு பதிலாக அவங்க இந்த காலத்தில் இதை இல்லைன்னு போட்டுட்டு இந்த காலத்தில் உறவு முறை கேட்டிருக்காங்க. அந்த உறவு முறை தாயோ, தந்தையோ அவங்களுடைய உறவு முறை 2005, 2002 வாக்களிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த உறவு முறையுடைய டீட்டெயிலை இதில் எழுதணும். அப்போ நம்ம இளையான்குடி தொகுதியாக இருந்தோம். அப்போ உறவு முறை கண்டிப்பாக இளையான்குடி தொகுதியில் தான் வாக்களிச்சிருக்கோம். அப்போ அந்த உறவு முறை இளையான்குடி தொகுதி, அந்த பூத் என்ன, அந்த வரிசை என்ன இந்த ரைட் சைடில் உள்ள காலத்தில் ஃபில்அப் பண்ணணும். உறவு முறையே இல்லை, எங்களுக்கு இப்போ தந்தை இறந்துட்டாங்க, தாயும் இறந்துட்டாங்க, எங்களுக்கு எதுவுமே இல்லை, இப்போ மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம்னா இப்போ உள்ளதை மட்டும் நீங்கள் லேட்டஸ்ட்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு இது 2 காலத்தையும் நீங்கள் விட்டுறணும். இந்த கால படிவங்களில் உள்ளது நம்ம இப்போ கொடுக்குறது இதே முதல் கட்டம். இதை மட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். 2 மட்டும் மேக்ஸிமம் ஃபில்அப் பண்ணால் போதும். இதையும் நம்ம 2005 வாக்கு செலுத்தியிருந்தா இதையும் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டையும் கொடுத்தா போதும். புதிதாக வாக்கு செலுத்துறவங்க மேலே உள்ள காலத்தையும் இந்த ரைட் சைடு உள்ள காலத்தையும் உறவு முறையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும். இதில் ஏதாவது நம்ம இதை கொடுத்து முடிச்சதுக்கு பின்னாடி இதில் ஏதாவது டவுட் இருந்து அது அவங்களுடைய தரவுகளுக்கு ஒத்து போகலண்டா அந்த ஒத்து போகாத நபருக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்யணும், அதுக்கப்புறமே அவங்களுக்கு ப்ரூஃப் கேட்பாங்க. அப்போ தான் இந்த படிவத்துக்கு பின்னால் உள்ள அவங்க 87 பிறந்திருந்தா அதுக்குள்ளே அவங்க பிறந்த சான்றிதழ், பாஸ்போர்ட்டு, அந்த மாதிரி இங்கே என்னென்ன காலத்தில் கேட்டிருக்காங்களோ, பேன் கார்டு, அந்த மாதிரி என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதை மாதிரி பர்த் சர்டிஃபிகேட்டு, பேங்க் பாஸ்புக்கு, இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அந்த உடைய ஒத்து போகலை ஆனால் அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஆதாரங்களை கொடுத்து மீண்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நம்ம சிறுபான்மையினராக இருக்கிறோம். நம்மளுடைய ஓட்டை செல்லாத ஓட்டை ஆக்கணும், நமக்கு வாக்குரிமை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இதை நிறைய பேர் என்ன செய்வாங்க, இதை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம மத்திய அரசில் நமக்கு ஆளுகின்ற பாஜக அரசு முஸ்லீம்களுக்கு எதிரான வேலையை செஞ்சிட்ருக்குது. இந்த 2வது காலம் 3வது காலத்தில் கேட்டிருக்கிறதே நம்மளுடைய குடி உரிமையை நம்ம நிலைநாட்டணுங்கிறதுக்காக தான். எப்படி நம்ம சிஏஏ எதிர்த்ததை கொண்டு வரலையோ, ஆனால் இந்த தேர்தல் மூலமாக அந்த சிஏஏ நடைமுறைப்படுத்துகிற விதமாக தான் இந்த 2 காலத்தையுமே கேட்டிருக்காங்க. அப்போ இதில் செய்யும் போது நாளைக்கு இது என்ன செய்வாங்க, உங்களுக்கு குடியுரிமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. இதற்காக தான் நம்ம மாண்புமிகு திமுக தலைவர், நம்மளுடைய முதல்வர் இந்த எஸ்ஐஆரை கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதற்கான போராட்டங்களையும் மேற்கொள்கிறாங்க. ஆனால் இதில் நம்ம சிறுபான்மையினராக இருக்கிற நம்ம ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து இந்த வாக்குகளை நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய வாக்குகளை இழந்துடக்கூடாது. நம்ம வாக்குரிமை இழந்துட்டா இந்த குடியுரிமை நம்ம இழக்கக்கூடிய சூழ்நிலையை அடுத்த கட்டத்தில் நமக்கு கொண்டு வருவாங்க. அதனால இதை அசால்ட்டாவோ இது என்னத்தை கொடுத்தோம், நம்ம ஓட்டு போடாட்டி என்ன, யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன, அந்த மாதிரி இல்லாமல்
நம்ம இதை கரெக்டாக ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நம்மளுடைய வாக்குரிமையை நம்ம நிலைநிறுத்தினாதே நம்மளுடைய குடியுரிமை நம்ம நிலைநிறுத்த முடியும். வாக்குரிமையை நம்ம நிலைநிறுத்தினாதே நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆட்சி வந்து சிறுபான்மையினருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாவலான ஆட்சியாக இருக்குது. அதனால் இதை வந்து நீங்கள் சரியான முறையில் ஃபில்லப் பண்ணணும். அதே போல் நம்ம இளையான்குடி பகுதியில் இருக்கிற BLO BL2 உள்ள அதிகாரிகள் சரி, அந்த நிறுவனர்களும் சரி, இதை தகுந்த முறையில் மக்களுக்கு எடுத்து கூறி அவர்களே இதை முன்னின்று இந்த காலத்தங்களெல்லாம் நிரப்பி கொடுத்து சரியான முறையில், அதாவது 13,000 வாக்குகள் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டும் இந்த இளையான்குடி பேரூரில் 13,000 வாக்குகள் இருக்குது. அதை சரியான முறையில் எந்த ஒருத்தருக்கும் வாக்குரிமை இல்லாமல் போயிடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்புக்காக தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் BLO BL2 எல்லாம் BL2 நிரூபிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய பொறுப்பு கடமை உணர்ந்து அதுக்குரிய அங்கத்தினர் வந்து தயவு செய்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து இந்த ஃபார்மை வந்து சரியான முறையில் ஃபில்லப் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாக்குரிமையை காப்பாற்றி மீண்டும் மீண்டும் இந்த தமிழகத்தில் உதயசூரியன் உதிக்கணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் தீவிரமாக நம்ம வேலை செய்யணும் அப்படின்ட்டு எல்லா திமுக பிரமுகர்களையும் நான் வந்து எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.